மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதம் 31 நாட்கள். இதில் ஆடி 16 தொடங்கி ஆவணி 14 வரைக்கும் தமிழ் மாதங்கள் 2 மாதங்களாக இருக்கும். ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதி, ஆவணி மாதத்தினுடைய முற்பகுதி சேர்ந்தது இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்தினுடைய மாத பலன்களை நம்ம கணிக்கிறதுக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது சூரியன். சூரியன் கடக ராசியிலையும் சிம்ம ராசியிலையும் சஞ்சரிக்கக்கூடியது இந்த ஆகஸ்ட் மாதம். சூரியன் கடக ராசியில் சிம்ம ராசியில் அந்த எப்போ காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் சஞ்சரிக்கின்றார். அதன் பிறகு சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். சூரியனுக்கு அடுத்ததாக புதன் ஆகஸ்ட் மாதத்தினுடைய 5ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலையும், 5ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் கடகராசியிலையும், 22ஆம் தேதி சிம்ம ராசிக்கும் சஞ்சரித்து பலன் தருகின்றார். செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய மறுநாளை ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி மாதம் முழுக்க அந்த மிதுன ராசியிலிருந்து பலன் தரப்போகின்றார். சுக்கிரன் ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் தேதி மாத தொடக்க நாள்லேயே சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாதம் முழுக்க அங்கிருந்து பலன் தரப்போகின்றார். இந்த கிரகநிலை அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கணித்தது. இந்த கிரகங்களோடு சேர்ந்து குரு கடகத்திலும், சனி மீனத்திலும், ராகு கும்பத்திலும், கேது சிம்மத்திலும் இருந்து தரக்கூடிய பலன்களை கணித்திருக்கின்றோம். 12 ராசிகளுக்கும் அந்த பலன் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றியை தரப்போகின்றது. காரிய ஜெயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபெயிலியரான செயல்களை இப்போ செய்யலாம், புது முயற்சிகளை இப்போ தொடங்கலாம். ஆடி மாதமாக இருக்கிறது, அதில் புது காரியங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், ஆடி மாதத்தினுடைய ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய 18ஆம் தேதி முக்கியமான நல்ல விஷயங்களை செய்யலாம் என்பதாக நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது, ஆடி மாதத்தினுடைய அமாவாசைக்கு பிறகு அது சாந்திரமான மாதத்தின் அடிப்படையில், அதாவது மாதங்கள் 2 விதமாக இருக்கும், சௌரமானம் சாந்திரமானம். சௌரம் அப்படின்னு சொன்னால் சூரியன், சூரியனை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடியது தான் ஆடி மாதம் ஆவணி மாதம்னு சொல்லி அந்த சூரியன் ஒரு ராசியில் இருக்கக்கூடியது முழு மாதம். சாந்திரமானம்னு சொல்லக்கூடியது சந்திரனை அடிப்படையாக வைத்து அமாவாசை முடிந்து அடுத்த நாள் பிரதமை, வளர்பிறை பிரதமை, பாட்டிமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாளில் இருந்து தொடங்கி அடுத்த அமாவாசை வரைக்கும் ஒரு மாத காலம். இது சாந்திரமானம். அந்த அடிப்படையில் ஆடி மாத அமாவாசைக்கு மறுநாளில் இருந்து ஆவணி மாதம் தொடங்கிறதாக சாந்திரமான கணக்கு இருக்கிறது. அதனால் முக்கியமான செயல்கள், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், வீடு கட்டக்கூடிய பணியை தொடங்கணும், திருமண விஷயங்கள் பார்க்க பேச ஆரம்பிக்கணும், வெளிநாடு செல்வதற்கான பயணங்களை தொடங்கணும், சொத்து சம்பந்தமான விஷயங்களை டீல் பண்ணுறதுக்கான விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஆடி அமாவாசைக்கு அடுத்ததாக நீங்கள் செய்ய தொடங்கலாம். மேஷராசியில் இந்த செயல்கள் அனைத்தும் பலன் தரக்கூடிய ஒரு அம்சம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறது. நீங்கள் தொடக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஜெயம் தரப்போகிறது. சகோதர விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சகோதர ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் தம்பியுடையான் படைக்க அஞ்சான்னு சொல்லுவாங்க. அப்படி சகோதரர்கள் பக்கபலமாக இருந்து ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த காலத்தில் இருக்கிறது. 12 சனி இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை சுலபமாக செய்து முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய செலவு, வேலை அலைச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதனால் சகோதரர்களாக நீங்கள் பாவிக்கக்கூடிய, பழகக்கூடிய நபர்கள், உடன் பணியாற்றக்கூடியவர்கள், அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய துணையோடு காரிய ஜெயம் பெறலாம். மேலும் வளர்ச்சி முன்னேற்றம்னு சொல்லக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம், அதிக கடன் வாங்கக்கூடாது. குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாகும். கணவன் மனைவியிடையே அனுசரித்து போகணும். மற்றபடி இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமையப்போகிறது. ரிஷபராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையப்போகிறது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ளணும், வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சிகளை செய்யலாம். குடும்ப நபர்கள் அனைவரும் சேர்ந்து பேசி ஒருமித்த கருத்தோடு ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எடுக்கலாம்.
அது வந்து குடும்பத்தில் நடத்த வேண்டிய திருமணமாக இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய வசிப்பிடத்தை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். ஃபேமிலியே ஷிஃப்ட் பண்ணுறீங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருக்கிறீங்க. அந்த விஷயங்களை பேசி முடிவுகளை எடுக்கலாம். அதன் பிறகு வந்து உறவினர்கள் சம்பந்தமாக ஏதாவது விரோதம், பகை, பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் சரி பண்ணி பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்கறது, இந்த விஷயங்களை தாராளமாக நீங்கள் செய்யலாம். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியிலேருந்து 2ஆம் இடத்திற்கு போயிடுறார். குடும்பஸ்தானத்திற்கு செவ்வாய் வரார். அவர் தான் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி, கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கின்றார். அவர் குடும்பஸ்தானத்திற்கு வருகின்றார். அதனால் உங்களுடைய குடும்ப நலன் கருதிய செயல்கள், குடும்பத்தில் ஒரு கல்யாணம், அதுவும் இரத்த பந்தம், செவ்வாய்னு சொன்னாலே இரத்த பந்தம், உறவினர்களிடத்திலேயே திருமணம் செய்து கொள்வது, உறவில் பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்கறது, இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியும். புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கார், அனுகூலமாக இருக்கார். அதனால் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேச்சாற்றலில் சிறந்து விளங்குவீங்க. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய மாதமாக இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசியலில் இருக்கலாம், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சிறந்த பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது. மேலும் வந்து ஒரு டீம் லீடர் ஆகிறது, ஒரு அணிக்கு கேப்டன் ஆகிறது, ஒரு இடத்துல மேனேஜர் பதவி கிடைக்கிறது, அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்கிறது. சூரியன் 3, 4ஆம் இடங்களில் இருப்பார். சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது மிகச்சிறந்த யோக பாக்கிய பலன்களை கொடுப்பார். சூரியன் பலன் தரான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பிளேஸை உங்களுக்கு கொடுத்துருவார். இந்த பலன்கள் சாதகமாக இருக்கிறது. அரசு சார்ந்த விஷயங்களில் தேர்வு எழுதக்கூடியவர்கள், தேர்வு எழுதி அரசாங்க பணிக்காக முயற்சிக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து கனிந்து வரக்கூடிய காலமாக இருக்கிறது. அரசு உத்தியோகம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் இல்லையா, ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும் இல்லையா, அதற்கு ஒரு கிரக சேர்க்கை இருக்கும். தேர்வு எழுதி ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எக்ஸாம் எழுதுறது, அதற்கு ஒரு அம்சமானது இருக்கும். அப்புறம் வந்து அதிர்ஷ்டத்தின் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. 1,00,000 பேர் பங்கெடுக்கக்கூடிய இடத்துல 1000 பேருக்கு தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதற்கு ஒரு அமைப்பு இருக்கணும். இப்போது ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய அம்சம். மாணவர்கள் பொதுவாக தேர்வு எழுதக்கூடியது இந்த மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லவங்களுடைய துணை கிடைக்கும், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கிடைப்பார். இதெல்லாம் இந்த மாதத்தில் சாதக பலனாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் ராசியாதிபதி சுக்கிரன் இருக்கார். அதனால் பிள்ளைகளினுடைய கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதோடு சேர்ந்து ஒழுக்கம், அவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கிறது, அவங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்கிறது, இதில் கொஞ்சம் கவனம் வச்சா போதுமானது. இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில், அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. அது என்னவாக இருக்கலாம், வழக்கு ரொம்ப நாளாக நடக்கும், வருடங்கள் அளவுக்கு வழக்கு நடந்து கொண்டு இருக்கும், அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். வெற்றி பெறுகிறீர்களா அல்லது வந்து சமரசம் செய்து கொள்கிறீர்களா என்ற விஷயம் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபக்தியை பொறுத்தது. ஆனால் இப்போது வழக்கை முடித்து விடலாம். நீண்ட காலமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய பிணி, அதாவது பற்றிவிட்டால் விடாதது பிணி, அதாவது நோய், அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சமானது இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதனால் வைத்தியம் மேற்கொள்ளலாம், டாக்டர் மருத்துவர் பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம், டயக்னோசிஸ்லாம் பண்ணலாம். அதற்கான தீர்வுகள் உங்களுக்கு மிகச்சிறந்ததாக பலன் கொடுக்கும். தீராத கடன் பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியும். ராசியாதிபதி ராசியில் பலமாக இருக்கார். 2ஆம் இடத்திற்கு வரும்போது பணம் வரும். 3ஆம் இடத்திற்கு வரும்போது வந்து அந்த பணத்தை வச்சு செய்யக்கூடிய செயலை செய்து முடிக்க முடியும். 6ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்திற்கே போக போகிறார் சூரியன். அதனால் நீங்கள் முடிக்க முடியாத பிரச்சனைகளை இந்த மாதத்தில் முடிப்பீங்கன்னு சொன்னோம். அது வழக்கு, பிறகு உடல் உபாதை, அதன் பிறகு கடன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு, பிரச்சனை அதெல்லாம் இருந்தால் 3வது நபருடைய ஒரு முடிவு அந்த இடத்துல பிரதானமாக இல்லாமல், அவங்க தலையீடு இல்லாமல் நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுனீங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் முடிஞ்சிடும். அதே மாதிரி சகோதர வழியில் உங்களுடைய ராசியில் சகோதர காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிறதும், ராசியாதிபதி புதனே காலபுருஷ தத்துவத்தினுடைய சகோதரஸ்தான அதிபதியாக இருக்கிறதும் இவங்க சேர்ந்து இருக்கிறது. பிறகு புதன் 2ல் வந்து குருவோடு சேர்றது, 3ல் வந்து சூரியனோடு சேர்றதுனால சகோதர ஒற்றுமை மேலோங்கும். சகோதரர்களுக்குள்ள சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மிகச்சிறந்த காலம் இப்போது இருக்கிறது. இந்த பலன்லாம் சாதகமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
தீய விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கணும், தீய விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கணும். அது வந்து அவங்கவுங்களுடைய நிலைக்கு ஏற்ப. இப்போ ஒரு பருவ வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அல்லது ஒரு இளைஞருக்கு மத்தியம வயதில் இருக்கக்கூடியவருக்கு தீய பழக்கம் பிரச்சனைன்னு சொன்னால், கொஞ்சம் முதியவராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு உணவு கூட இதை சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர் சொன்னால் சாப்பிட்டுட்டு அவருக்கு அது பிரச்சனை தான், அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற மாதிரி இருக்கும். அப்போது பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும். ஆனால் விளக்க வேண்டியதை விளக்கணும். இது ஆகாது, கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் விளக்கணும். கட்டுப்பாடுகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அதை மீறிவிட்டால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து, நீச்சமான சுக்கிரன் வந்து தடை தாமதம் இடையூறுகளை ஏற்படுத்துவார். இதெல்லாம் கருத்தில் கொண்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். கடகராசி அன்பர்களே, பயணங்கள் கை கொடுக்க போகின்றது. யாருமற்ற நிலையில், ஆதரவற்ற நிலையில், தனித்து கைவிடப்பட்டதாக நினைத்து கவலைப்படக்கூடியவர்கள், துக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொன்னால் கண்ணீர் சிந்தக்கூடியவர்கள், உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் இருக்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும், நல்ல விதமாக சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும் நம்ம பலன் சொல்வது கிடையாது. இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம், என்னென்ன கிரகம் எங்கே இருக்குது, எங்கே மாறுதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து சேர்ந்து என்ன மாதிரி பலனை கொடுக்கும்னு கணிச்சிருக்கோம். அதுதான் சொல்கிறோம். உதாரணமாக உங்கள் ராசிக்கு முக்கியமான யோகாதிபதிகள் யார் அப்படின்னு கேட்டால் குரு, அப்புறம் செவ்வாய், சூரியன், சந்திரன். இதில் சந்திரன் தினசரியே சஞ்சரிக்கக்கூடியவர். அவரை விட்டுட்டோன்னு சொன்னால் குரு பாக்யாதிபதி ராசியில் உச்சம், செவ்வாய் 5, 10ஆம் இடத்திற்கு அதிபதி 12ஆம் இடத்துல, சூரியன் ராசிலையும் 2ஆம் இடத்துலையும். அப்போ இதனால் என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வந்து முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. தனித்து இருக்கிறோம், நமக்கு யாருமே துணை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தைக்கு எப்படி துணையாக இருப்பாங்க, அந்த மாதிரியான துணை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. புத்திரப்பேர் தடை தாமதம் ஆகக்கூடிய கடகராசி தம்பதிகளில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட புத்திரப்பேருக்கான வழி என்ன, ஏதாவது பிரார்த்தனை, கோவில் குளங்களுக்கு சென்று வர வேண்டுமா, அல்லது வைத்தியம் மேற்கொள்ளணுமா, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போது தெரிய வரும். ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள், அதற்கென்ன தீர்வு, பிராயச்சித்தங்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். எந்த குறை, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் தான் தள்ளி போட்டுட்ருக்கீங்க, பிளான் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொன்னால், பிளான் பண்ணுறதுக்கான எண்ணமானது இப்போ வரும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. அப்புறம் வெளிநாடு சென்று தனித்து இருக்கக்கூடியவர்கள், வேலைக்காக படிக்கிறதுக்காக போனீங்க, ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு யாருமே இல்லை, மனம் விட்டு பேசுகிறதுக்கு கூட ஒரு நபர் இல்லை. வேலை பார்க்குறதுல வேலை நிமித்தமாக பேசுகிறோம், படிக்கிறதுல படிப்பை பற்றி பேசுகிறோம், அவ்வளோதான் அப்படின்னா இப்போது ஒரு நல்ல துணை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. குறிப்பாக வெளிநாடு சம்பந்தமான ஒரு பலன் உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஜலராசி, கடகராசி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஜலராசியில் முதல் ராசியாக இருக்கும். அந்த ராசியில் குரு இருக்கார். இவர் வந்து மற்றொரு ஜலராசிக்கு அதிபதி, மீன ராசிக்கு அதிபதி. அதனால் இப்போ வந்து கடல் கடந்து பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகமானது இருக்கிறது. அப்படி சென்றவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. விவசாயம் செய்யக்கூடியவர்கள் வந்து நல்ல பலன்களை பெறுவீங்க. விவசாயத்துக்கான கடன் கிடைக்கிறது. அப்புறம் வந்து பக்கத்து நிலக்காரர்களோடு, சொந்தக்காரர்களோடு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது முடிவுக்கு வர்றது, மேற்கொண்டு விவசாய நிலங்களை வாங்கிறது, அந்த இடத்துல உங்களுக்கு தண்ணீர் வளம் வந்து குறைவின்றி கிடைக்கக்கூடியதாக ஊற்றுலாம் உங்களுக்கு கிடைக்கிறது, கிணறு எடுக்கிறது, போர்வெல் போடுறது, அப்படிப்பட்ட அம்சம்லாம் இருக்கிறது. அப்புறம் பருவ காலங்களில் குறிப்பிட்ட சீசனில் நீங்கள் விளைவித்து அறுவடை செய்யக்கூடிய பயிர் வகைகளை தெரிந்து அதை செய்து பலன் பெறுவது, அப்படிப்பட்ட யோகம்லாம் இந்த மாதத்தில் இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், எதை செய்வதாக இருந்தாலும் கூட திட்டமிட்டு செய்யணும். அவசரமாக திடீரென்று ஒரு சடன் டிசிஷன் மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது. 3ல் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால. மற்ற அனைத்தும் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சாதகமாக இருக்குது. சிம்மராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது. குறிப்பாக ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 12லிருந்து ராசிக்குள்ளே வரப்போகிறார். இப்போ ராசியாதிபதி பலமாக இருக்காருன்னா என்னென்னா, இயற்கையிலே உங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்துட்டாலே என்ன ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து சொந்த காலில் நிற்கணும், சாதித்து காட்டணும் அப்படின்ற எண்ணமானது இருக்கும். யார் இடத்துலையும் போய் கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வேலை கற்றுக்கிட்டே இருக்கீங்கன்னா எப்போ கற்றுட்டு முடிச்சுட்டு தனியாக போய் நம்ம செய்வோன்றதுலேயே நீங்கள் வந்து குறிக்கோளாக இருப்பீங்க. ஒரு வேலையில் சேர்ந்துருக்கீங்கன்னா அந்த இடத்துல எப்போ மேனேஜர் ஆகிறது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். படிக்கும்போது வந்து முதலிடத்தை பிடிக்கணும் அப்படின்ற எண்ணமானது உங்களுக்கு இருக்கும்.
அது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இப்போது பலன் கிடைக்க போகின்றது. திருமணத்திற்கான யோகமானது உங்களுக்கு இப்போ இருக்கிறது. ஏன்னா ராசியாதிபதி பலமாக இருந்தால் அந்த சமயத்தில் சுயஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருந்தால் எப்பயுமே ஒருத்தரை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு பிடிக்கும். அப்போ சிம்ம ராசியில் நீங்கள் இருக்கிறீங்க, ராசியில் கேதுவும் 7 ராகுவும் இருக்கிறாங்க. குரு வந்து 12ஆம் இடத்திற்கு வந்துட்டார். திருமண வயதில் இருக்கும்போது திருமணத்திற்கான வத்து வரன் அமையிறதுல பிரச்சனை. பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய இந்த வாழ்க்கை துணைக்கு பிடிக்கணும் இல்லையா, அந்த வீட்டாருக்கு பிடிக்கணும் இல்லையா, அப்போ தானே வந்து அவங்க ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. அது வந்து ராசியாதிபதி பலமாக இல்லைன்னா பிடிக்காது. எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும், பெரிய வசதி சொத்து பத்தெல்லாம் இருந்தாலும் கூட, இன்னமும் சொல்லப்போனால் சில சமயத்தில் நல்ல அழகாக பர்சனாலிட்டியாக பார்க்குறதுக்கு இருந்தாலும் கூட அவங்களுக்கு திருமண யோகம் கூடி வராது. ஏன்னா அவங்கள மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகும், இல்லைன்னா நம்பிக்கை இல்லாமல் போகும். அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்தால் தானே வந்து நம்ம பொண்ணை கொடுக்கலாம், இந்த பையனை கட்டி கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் அந்த பெண்ணை பெற்றவர்களுக்கு தோணும். அந்த பொண்ணுக்கும் வந்து அவர் பார்க்கும்போது ஒரு விஷயம் வரணும் இல்லையா, அதெல்லாம் இப்போ கிடைக்கும். எதனால்னா ராசியாதிபதி பலமாகிறார். அப்படி பலமாகும்போது உங்களை மற்றவர்களுக்கு பிடிக்கும். இதே விஷயம் வேலை தேடுறவங்களுக்கு அப்ளை ஆகும். நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா உங்களை பார்க்கும்போது ஓகே இந்த வேலைக்கு இவர் வந்து தகுதியானவர், கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணமானது வரும். கடன் கேட்குறீங்க, உங்களை நம்பி கொடுப்பாங்க. வீடு வாடகைக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. மற்றவங்களுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல், ரெக்கமெண்டேஷன் ரெஃபரன்ஸ் இல்லாமல் நீங்களாகவே ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை தாராளமாக சொல்லலாம். மேலும் செவ்வாயும் வந்து 11ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் வந்து மனை வீடு அப்படின்ற சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. உயர்கல்வி பயில்வதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். புதன் சாதகமாக இருக்கிறதுனால பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு புதன் நன்றாக இருந்துட்டா எப்பயும் கையில் காசு இருக்கும். ஏன்னா அவர் தன லாபஸ்தானத்திற்கு அதிபதி. எங்கே இருந்தாவது வந்துடும். கையில் அவங்க சேர்த்து வச்சுருக்காங்களா, வேலைக்கு போனாங்களா, சேலரி வந்துடும், பிஸ்னஸ் அதெல்லாம் இல்லை. பணம் வேணுமா, இது ஒரு தேவை இருக்கா, வந்துடும். எங்கேருந்து வருது, எப்படி வருது தெரியவே தெரியாது. அந்த புதன் இப்போ சாதகமாக இருக்கார். அதனால் பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்னு இதை சொல்லலாம். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வர்ற பணத்தை தாம்தும்னு செலவு பண்ணிடக்கூடாது. தேவையில்லாத செலவுகளை கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா உங்களுக்கு பயம் இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்னு செலவு பண்ணிடுவீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். அதனால் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கோபக்காரராக இருப்பீங்க, அப்போ கோபத்தை கட்டுப்படுத்தணும். இதை மட்டும் கடைபிடிச்சிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அற்புதமாக இருக்கும். கன்னிராசி என்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தில் வேலை கிடைக்க போகுது. வேலை யாருக்கெல்லாம் இல்லையோ வேலை கிடைக்கிற மாதம்னு இதை சொல்லலாம். வேலையில் இருக்கிறீங்க, திருப்தியாக இல்லை, வேலை பிடிக்கல, கட்டாயம் உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு உத்தியோகம் கிடைக்கும். கடமைகளை செய்கிறதுக்கான தைரியமும் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். கடமைகள் பெற்றோர் சார்ந்த கடமைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் சார்ந்த கடமைகள், அவர்கள் வந்து படிக்க வைக்கிறது, அவர்களுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்கறது. அதுக்கு அடுத்த நிலையில் அவங்களுக்குன்னு ஒரு வீடு ஒரு இடம் வச்சுட்டு போகணும், கொஞ்சம் நகை வச்சுட்டு போகணும், நிறைய பேர் வந்து நினைக்கிறோம் இல்லையா, அந்த விஷயங்களை செய்கிறதுக்கான அம்சம். அப்புறம் வாழ்க்கை துணை, அவங்களுக்கு வந்து நம்ம இது போல் செய்யணும் அப்படின்ற கடமைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலம் கணிந்து வந்திருக்கு. அப்படிப்பட்ட விஷயம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, மைண்டில் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். கடமைகளை செய்து முடிப்பீங்க, வேலை நிரந்தரமாகும். வேலை பார்க்குற இடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்லாம் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் ஏதாவது வேணுமா, இப்போ கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஏதாவது லோன் அப்ளை பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கணுமா, அந்த விஷயங்கள் இப்போது நடக்கும். உங்கள் சொந்த ஊருக்கோ அல்லது பிடிச்ச ஊருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேட்குறீங்களா, அந்த விஷயங்கள் கிடைக்கும். அடுத்ததான் சந்தோஷமாக உற்சாகமாக உங்களால் இருக்க முடியும். கன்னிராசி அப்படின்னு சொன்னால் ராசிக்கு வந்து புதன் அதிபதி. புதன்னாலே வந்து அப்படியே துருன்னு உற்சாகமாக இருக்கிறது. கிரகங்கள்லேயே எது வந்து இளமையான கிரகம் அப்படின்னு கேட்டால் அது புதன் தான். அந்த புதன் வந்து 10, 11, 12 சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். அதனால் உற்சாகமாக காணப்படுவீங்க. படித்தாலும் கூட ஆர்வமாக படிக்கிறது, பிடிச்சி படிக்கிறது. நம்ம புதுசாக அந்த ஸ்கூலில் சேர்க்கும்போது புது புத்தகங்கள்லாம் கொடுப்பாங்க, அப்போ ஆர்வமாக வாங்கி பார்ப்போம். அப்புறம் அந்த புத்தகங்களில் வண்ண படங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து பார்ப்போம். அதில் கதைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் படிப்போம். அப்படி இந்த மாதம் வந்து உங்களுக்கு படிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல வந்து கூட வேலை பார்க்குறவங்கள ஃப்ரெண்ட்ஸாக ட்ரீட் பண்ண முடியும். உங்களால் ஆஸ் அ ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ண முடியும். அங்கே ஒரு கலீக் அவங்க வந்து கூட வேலை பார்க்குறாங்கள தாண்டி நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்களோட பழகக்கூடிய ஒரு விஷயமானது இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இப்போ உங்களுக்கு அமைவார்கள். இந்த விஷயம் சாதகமாக இருக்குது.
யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். எதனால் சொல்கிறோன்னா சுக்கிரன் ராசியில் நீச்சமாக இருக்கார். அப்போது கையில் பணம் இருந்தால் கரைஞ்சிரும். ஏதாவது தேவையில்லாத ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கிடுவீங்க. இல்லைனா பெருசாக ஒர்த் இல்லாமல் ஒரு 4-5 நாள் ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு போகிறோன்னு சொல்லி லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி பணத்தை பிஸ்னஸில் போடலாம். சூரியன் 11லேருந்து 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 11ல் சூரியன் இருக்கிறதுனால ஆதாய பலன் தான் நிறைய சொன்னோம். 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அப்போ கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். அதை பிஸ்னஸ் விரயமாக, ஏன்னா 12ல் சூரியன் ஆட்சி பலம் பெறுறார். அப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மூலதனமாக போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், அதிகமான பொருள் அதிகமான விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிறது, அதிகமான செலவு செய்து ஒரு காரியத்தை செய்கிறது. இது ரெண்டாவது. பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் ராசியில் நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு சில பேர் அதிக நேரத்தை விரயம் பண்ணுவீங்க. நான் சுக்கிரன் உல்லாசம், ஆடம்பரம், சுகபோகங்களுக்கு உண்டான ஒருத்தராக இருக்கார் இல்லையா, அதனால் டைம் தான் திரும்ப நம்மளால் கொண்டு வரவே முடியாத ஒரு விஷயம். அதனால் அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை கவனத்தில் கொண்டீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். துலா ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தில் உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி கூட ஒரு கௌரவமான கல்வி. இப்போ சிஏ முடிச்சுட்டா நான் ஆடிட்டர் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி, பிஹெச்டி முடிச்சுட்டா அந்த டாக்டர் பட்டம் எனக்கு கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு படிப்பை படித்து முடிச்சுட்டா அது நமக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கும், அதோட தொழிலையும் கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு கல்வியெல்லாம் இப்போது உங்களுக்கு கணிந்து வருகிறது. அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, படிக்கணும்னு ஆசை இருக்கக்கூடியவர்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகிறது. 9ஆம் பாவத்தில் புதன் இருக்கார். அந்த புதன் 9ஆம் இடத்திற்கு தான் அதிபதி. அவர் 9ல் இருக்கிறதுனால கௌரவ பதவி, கௌரவ பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சாதகமாக இருக்குது. 10ஆம் இடத்துக்கு வருவார், 11ஆம் இடத்திற்கும் வருவார் அந்த புதன். அப்போ 10ஆம் இடத்திற்கு புதன் வர்றாருன்னா குரு புதனுடைய சேர்க்கை கூட சூரியன், இவங்க சேர்க்கை அந்த 10ஆம் இடத்துல வர்றதுனால கௌரவ பதவி, ஆனரபிள் போஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு வழக்கறிஞராக ரொம்ப காலம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஜட்ஜாக வரக்கூடிய ஒரு நீதிபதியாக, நீதி அரசராக வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இல்லையா, இப்போது அந்த டைம் உங்களுக்கு போயிட்டுருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, உங்கள் பேரும் அதில் இருக்குன்னா உங்களுக்கு நிறைய பிரகாசமான வாய்ப்பு அந்த இடத்துல இருக்கிறது. ஒரு விளையாட்டுத்துறையில் ஒரு அணியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அணி தலைவராக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஒரு இடத்துல போட்டியில் தேர்தலில் நின்று ஜெயிச்ச எம்எல்ஏவாக இருக்கீங்கன்னா அதில் மினிஸ்டர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியாக சொல்லலாம், ஒரு கௌரவமான பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம். அடுத்ததாக என்னால் சொத்து சேர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் சில பேருக்கு இருக்கும். அதற்கான ஒரு அம்சமும் இப்போ கணிந்து வருகிறது. 11ஆம் இடத்திற்கு சூரியன் வரப்போகிறார். 10ல் இருக்கார், 11க்கு வராரு. 11ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது அந்த சூரியன் வந்த பிறகு புதனும் அங்கே வந்துடுவார். அப்போது 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்திற்கு வரார் அப்படின்றதுனால, தனாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் சொத்து சேர்க்கைன்ற ஒரு விஷயத்தை இப்போ ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு பணம் வர்றதுக்காக ஒன்றுத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. தங்கம் அல்லது வெள்ளி அதை வாங்கி சேர்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இப்போ அதுக்கு ரைட் டைம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் சாதகமான பலனாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். அதனாலேயும் இந்த விஷயத்தை சொல்கிறோம். அதாவது சேமிப்பு, நம்ம சொத்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மைண்டில் வந்துருச்சுன்னு சொன்னால் 12ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அதிகமான சிற்றின்ப நாட்டம், சபலம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்துவார். அப்போ அப்படி ஒரு விஷயம் வந்துட்டாலே அது என்ன பழக்கமாக இருந்தாலும் பெரும் பொருள் செலவாகும். இந்த சேர்க்கணும்னு ஆசை வந்துடுச்சுன்னா அதை செய்ய மாட்டாங்க. ஒரு கண்ட்ரோல் வந்துடும். வேறு எதுக்காகவும் கண்ட்ரோல் வராது. நிறைய பேர் அந்த பணம் செலவாயிடும், அந்த பணம் இருந்தால் வேறு ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகும், நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம எதிர்காலத்துக்கு அப்படின்ற காரணத்துக்காகத்தான் தனக்கு பிடித்த ஒன்றை கூட செய்யாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்வாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால் ஏதாவது தங்கம் வெள்ளி வாங்கி சேர்க்கணுன்னு சொன்னால் இது ரைட் டைம். ஆடி மாதம் இதில் வாங்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் பார்க்கவே வேண்டாம். தாராளமாக நீங்கள் வாங்கலாம், வாங்கி சேர்க்கலாம். அதற்கு உகந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, வளர்ச்சி அடைய போகிறீங்க. அது என்னென்ன விதத்தில்னு கேட்டால்,
ஒரு குழந்தை பிறந்து இருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து இத்தனை மாதத்தில் தவழணும், இப்போ பல்லு வரணும், இப்போ பேச ஆரம்பிக்கணும், நடக்க ஆரம்பிக்கணும், அப்படிலாம் ஒரு வளர்ச்சியாக பார்ப்பாங்க இல்லையா? அதுபோல் வாழ்க்கை முழுக்க ஒரு பருவம் அப்படின்றது இருக்கிறது. அந்த சமயத்தில் கரெக்டாக அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அதிர்ஷ்டமானவர்கள், பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்றது இந்த ஜாதக ரீதியாக இருக்கும். அதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, முதல்ல ஆரோக்கியமாக நன்றாக வளரணும், அப்புறம் நன்றாக படிக்கணும், படித்ததுக்கேற்ற வேலை கை மேலே கிடைக்கணும், அப்போ உடனே கல்யாணத்துக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும், உடனே குழந்தைகள் பிறக்கணும், சொத்து வாங்கணும். இப்படி ஒவ்வொரு தருணம் இருக்க ஒவ்வொரு கட்டம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் எந்த தருணத்தில் இருக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடம், அந்த இடத்துல வந்து சூரியன் குருவுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. சூரியன் குரு 2 பேரும் சேர்ந்து அது ஒரு ராஜயோகம், மிகச்சிறந்த பலாபலன்களை கொடுக்கும். எங்கே சேருது அப்படின்றது முக்கியம். இப்போ அடுத்து தனுர் ராசிக்கு பலன் சொல்லுவோம். இதே சூரியன் குரு சேர்ந்து தான் இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அவங்க வந்து பாடுபட்டு வேர்வை சிந்தி தான் வந்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பலனை அடைய முடியும். ஆனால் விருச்சிக ராசிக்கு ஈஸியாக போகிற போக்கில் பலனை அடைஞ்சிட முடியும். அதனால தான் வந்து பாக்கியமான பலன் அப்படின்னு. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மன வயது வந்த ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம்ன்றது அவ்வளோ சவாலாக இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் பாருங்கள், ஃபெயிலியர் ஆகாது. பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ப்ரொசீட் ஆகும். வீடு வாங்கவே முடியல உங்களால், வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இப்போ போய் பார்க்குறீங்கன்னா வாங்கிட முடியும். இல்லைன்னு சொன்னால் மனை வாங்கி வீடு கட்டக்கூடிய விஷயத்தை இப்போ உங்களால் ஆரம்பிக்க முடியும். வெளிநாடு போகிறதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை, அமையவே இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் போயிட்டு வருவீங்க. அந்த மாதிரியான யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இல்லைனா இப்போ பாஸ்போர்ட் எடுத்து வைப்பீங்க, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் பாக்கியமான பலன்களாக சொல்லப்படுகிறது. அப்புறம் வேலை நல்லா இருக்குது, இந்த மாதத்தில் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் அப்படியே உங்களால் செய்து முடிக்க முடியும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எதற்கும் எப்பொழுதும் அவசரப்படக்கூடாது. ராசியாதிபதி செவ்வாய் அஷ்டமத்திற்கு வந்திருக்கார். அப்போது பதறிய காரிய சிதறன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து ஆக்க பொறுத்தவன் பொறுக்கலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவசரப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். அதான் அந்த 8ஆம் இடம்னு சொல்கிறது என்ன ஆகுன்னா, கண்ணு மறைச்சிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் என் கண்ணு மறைச்சிடுச்சு, அந்த நேரத்தில் இவ்வளோ படிச்சிருக்கே உனக்கு தெரியாதா, எவ்வளோ பேருக்கு நீ சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்போது ஒரு சொத்து வாங்கும்போது, ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது, பெரிய முடிவு எடுக்கும்போது வந்து முக்கியமான விஷயம் கண்ணு மறைச்சிடும். அப்போ என்னென்னா, அம்மா அப்பாவை துணையை வச்சுக்கிட்டு இது போன்ற நல்ல விஷயங்களை செய்யணும். அப்புறம் இப்போ விட்டுட்டா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு விஷயத்தை டக்குன்னு செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தை செய்யாதீங்க, அவசரப்படக்கூடாது. அப்புறம் சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். அப்போது நண்பர்கள் வந்து கட்டாயம் நமக்கு வேணும். நண்பர்களிடத்தில் நம்ம எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம். உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால நண்பர்களால் பிரச்சனை வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்கணும். இந்த 2 விஷயங்களை கவனமாக இருந்துட்டால் போதுமானது. இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏணியில் ஏறக்கூடிய மாதமாக இருக்கும். தனுர் ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சா அதை அடைவீங்க. குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு கோல் செட் பண்ணுறது, ஒரு எய்ம், உனக்கு என்ன பேஷன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் இதுன்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக தனுராசி அன்பர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மற்றவங்களை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க அதிகமாக. அதாவது பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது, அவங்களுக்கு இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கணும், இது மாதிரிலாம் அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்க வாழ்க்கையை இப்படிலாம் அமைச்சு கொடுக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்னு சொன்னால் மனைவிக்கு வந்து இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். மனைவியாக இருந்தால் கணவனுக்கு, பிள்ளைகள் பெற்றோரை கூட சொல்லிக் கொடுப்பாங்க. தனுர் ராசின்னு சொன்னாலே போதனை, உபதேசம், மற்றவங்களை சொல்லிக் கொடுக்குறது. அப்போ மற்றவங்களை சொல்லிக் கொடுக்குறதுனா என்னென்னா, மற்றவங்களே இவங்க கூர்ந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க, மற்றவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மற்றவங்க முதல்ல குடும்ப நபர்களாக இருப்பாங்க. அப்புறம் யார் இடத்துலலாம் பழகிறாங்களோ அவங்கள கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, அப்போ எல்லோரும் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாருக்கும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போது உங்களுக்கு என்ன, உங்களுடைய எதிர்காலம் என்ன, உங்களுக்கான ஒரு இலக்கு என்ன, உங்களுக்கான குறிக்கோள் என்ன என்பதை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும், உள்முகமாக தேட ஆரம்பிக்கணும். 8ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கார். 8ஆம் இடத்தை பொதுவாக மறைவிடம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த 8ஆம் இடம்னு சொல்கிறது என்னென்னா, ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாக வந்துடும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா விருச்சிகமாக வரும். அந்த 8ஆம் இடத்தை என்ன சொல்லுவோம்னா ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது ஒரு விஷயத்தை ஆராயிறது,
ஒருத்தருடைய ஆயுள் பற்றி எவ்வளோ ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆராய்ச்சி அதுபோல் 8ஆம் இடத்துல குருவோடு சூரியன் சேர்றது. குருவோடு சூரியன் சேர்ந்துட்டா என்னென்னா, ஒரு ராஜாவும் மந்திரியும் உட்கார்ந்து நம்முடைய தேசத்தை எப்படி பரிபாலனம் பண்ணலாம், கல்வி முறையை எப்படி வகுக்கலாம், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எப்படி இன்னும் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு, நம்முடைய தேசத்தினுடைய இராணுவத்தை எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்ட்டுலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கள்ல, ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்கள்ல. அதுபோல் 8ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் ஆராய்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப நாளாக ஒரு துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் பல வருஷங்களாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை கற்றுக்க முடியும். அதாவது உள்ளே இருக்கும், அது வெளிப்படும், டக்குன்னு தோணும். யாராவது சொல்லுவாங்க ஒரு ஸ்பார்க், ஒரு ஐடியா, ஒரு ஒளி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு இப்போ இருக்கிறது. அதனால் நீங்கள் முழுக்க முழுக்க உங்களை பற்றி, உங்களுடைய தொழிலை பற்றி, வேலை, கல்வியை பற்றி ஆராய்ந்து அதனால் பலன் பெறக்கூடியதாக இருக்கும். ரொம்ப சுகமாக இருக்கிறது, சொத்து வாங்கிறது, திருமண விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நான் பெருசாக சொல்லலை. இந்த மாதம் நீங்கள் வேலை பண்ணுற மாதம். வேலை பண்ணுறதுக்கு சில நாள் இருக்கும், விடுப்பு நாள் இருக்கும் இல்லையா? அப்படி இந்த மாதத்தை உங்களுக்கு எப்படிப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்டா அப்படின்னா இல்லை, இந்த மாதம் வேலை பார்க்கணும், இந்த மாதம் முழுக்க நீங்கள் பிஸியாக இருக்கணும். அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் ஒரு இடத்த போய் அடைஞ்சிருவீங்க அப்படின்றது அர்த்தம். அப்படி சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் 10ல் சுக்கிரன். 10ல் சுக்கிரன் வரும்போது வேலையில் தவறு செஞ்சிடுறது. அதை செய்யாமல் இருக்கணும்னா அதை பற்றி நிறைய யோசிக்கிறது. 7ஆம் இடத்துல செவ்வாய் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு தைரியம். அவர் 5ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால செய்த புண்ணியத்தினுடைய பலன் அதெல்லாம் கூட இருக்கிறது. அதனால் உங்களுக்கான இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறக்கூடிய மாதமும் ஆகஸ்ட் மாதம் அமையும். மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு நல்ல சுபருடைய பார்வை கிடைக்கிறது. அதே சமயத்தில் ஒரு அசுபருடைய பார்வையும் கிடைக்கிறது. இந்த 2 பேருக்கும் நடுவில் புதன் அவரும் பார்க்க போகிறார். இந்த புதன் என்ன ஆவார்னா, சுபரோடு சேர்ந்தால் சுபர் ஆகிடுவார், அசுபரோடு சேர்ந்தால் அசுபர் ஆகிடுவார். இப்போ மகரத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்காங்க, குரு சுபர், சூரியன் இருக்காங்க, சூரியன் அசுபர். அப்போ புதன் வரார். அப்போ ஒரு சுபர் ஆகிடுவாரா அசுபர் ஆகிடுவாரா? அசுபர் தான் ஆவார். எப்பயுமே எதிர்மறையான விஷயங்களுக்கு தான் சக்தி அதிகம். ஜாதகப்படி பார்த்துட்டா தீய கிரகங்களுக்கு வலிமை அதிகமாக இருக்கும். அப்போது அந்த சூரியனோடு புதன் சூரியன்கிட்ட தான் போய் நெருங்கும், குருவிடத்தில் போய் நெருங்கார். அப்போ என்ன ஆகுனா 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. மற்றவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீங்கள் நடந்துக்கணும். கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணையை கலந்துக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. திருமணம் ஆகாதவர்கள்னால் பெற்றோரோ உடன் பிறந்தவர்களோ, நல்லது சொல்லக்கூடிய நண்பர்கள், நெடுங்காலம் பழகியவர்கள், இவர்களை நம்பி இவங்களிடத்துல பேசி ஒரு விஷயத்தை செய்யலாம். அப்படி செய்யும்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. 6, 8, 12ஆம் அதிபதிகள் சேர்ந்து 7ஆம் இடத்திற்கு ராசியை பார்க்கறது, அப்படிப்பட்ட ஒரு யோகம். அதனால் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பெரிய விஷயங்களை நோக்கி போகக்கூடிய ஒரு அம்சமானது இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த பெரிய விஷயம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மகர ராசி காலபுருஷ தத்துவத்தினுடைய 10வது ராசி. அப்போ உங்களுக்குன்னு ஒரு தொழில் அமைச்சிக்கிறது. வேலை இப்போ நீங்கள் ஒரு இடத்துல சேர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னால், நாம் இதை சொந்தமாக செய்யலாமா அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு வரும். அது மலைப்பாக இருக்கும், பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, திடீர்னு போய் வீட்டில் இவ்வளோ பணம் கொடு, இல்லை ஏதாவது சொத்து விற்று கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிரச்சனை. ஏன்னா 8ஆம் இடத்துல கேதும் 2ல் ராகுவும் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய சேவிங்ஸ் கொஞ்சம் இருக்கணும். உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். அதன் பிறகு ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு அந்த தொழிலையும் நன்றாக கற்றுக்கொண்டு அப்போ கொஞ்சம் பணத்தை வீட்டில் போய் கேட்குறீங்கன்னா கேட்டு நீங்கள் தொழிலை தொடங்கலாம். அப்படியாக நீண்டகால திட்டங்களாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய பொருள் செலவு அதிகம் பிடிக்கக்கூடிய ஒரு ஹையர் ஸ்டடி, ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணுறதுக்கான விஷயத்தை நோக்கியும் போகலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னு சொன்னால் அதை நோக்கியும் நீங்கள் போகலாம். இந்த அம்சம் இப்போ சாதகமாக இருக்கிறது. அப்புறம் மன வாழ்க்கையில் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்கன்னா நல்லா போகும் அப்படின்றத பார்த்துட்டோம். கடன் வேணும்னு சொன்னாலும் முயற்சிகள் செய்யலாம். 6ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார். அதனால் கடன் விஷயங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். அதுவும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 9ஆம் இடத்துல சந்திருக்கிறது. இந்த சுக்கிரன் சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதி. ஒரு திரிகோணஸ்தானம், ஒரு கேந்திரஸ்தானம், 2த்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வலிமை இழந்து நீச்சம் அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்களுடைய சுக விஷயங்கள், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனு, ரொம்ப நேரம் நல்லா தூங்குறது உங்களுக்கு பிடிக்கும்,
அப்புறம் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறது சுற்றுறது உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் இப்போது அதுக்காகலாம் செலவு பண்ணக்கூடாது, அதுக்காக லீவ் போடக்கூடாது, அதுக்காக கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா முன்னெல்லாம் வந்து கையில் காசு இருந்தால் செலவு பண்ணுவோம், இல்லை யாருக்குன்னா கொஞ்சம் கை மாற்றா வாங்கிட்டு செலவு பண்ணுவோம். இப்போ இந்த கிரெடிட் கார்டெலாம் இருக்கிறனால ஸ்வைப் பண்ணிட்டு நம்ம இஷ்டத்துக்கும் செலவு பண்ணுறோம் இல்லையா? அந்த விஷயங்களை இப்போ நீங்கள் செய்யக்கூடாது. பொதுவாக நகைகளை வந்து அடமானம் வைக்கக்கூடாது. கடன் வேணும்னா புதுசாக வாங்கலாம். அப்போது உங்களுக்கு இவ்வளோ தான் கடன் தர முடியும், அதுக்கு இவ்வளோ வட்டி இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்லாம் இருக்கும். நம்ம நகை தானே, நம்ம எவ்வளோக்குனா வச்சுக்கலாம், எப்போனாலும் மூட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அதனால் நகைகளை பத்திரங்களை அடகு வைக்கக்கூடாது. இதை வந்து கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்காலத்தில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நிறைய முயற்சித்து பயிற்சி செய்து பிளான் பண்ணி பலனடையக்கூடியதாக இந்த மாதம் இருக்குது. கும்பராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வருகிறது. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உடல் உபாதை, கடன் பிரச்சனை, அதை வந்து உங்களால் தீர்க்க முடியும். வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும். வேலை பார்க்குற இடத்துல சில பேருக்கு வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கு வந்து சேல்ரி வராமல் இருக்கும், அல்லது வந்து வேலை போக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லி சொல்லாமல் மறைமுகமாக தெரிய வந்திருக்கும். அந்த பிரச்சனைலாம் இப்போ முடிவுக்கு வரப்போகிறது. திருமண விஷயம் யோகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 6-7 சூரியன் இருக்கார். சூரியன் 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திற்கே வரார். அப்போ சனி வந்து இந்த சூரியன் சனி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பகை கிரகங்கள். நேரடியாக 7ஆம் இடத்துல சூரியன் இருந்து பார்க்குறாரு, அதனால் பிரச்சனை, கல்யாண விஷயமே இப்போ எடுக்கக்கூடாது அப்படி நினைக்கக்கூடாது. கோச்சார ரீதியாக ஒரு கிரகம் ஒரு இடத்துக்கு வருதுன்னா அந்த இடத்தை தூண்டிவிடும், அந்த இடத்த ஊக்குவிக்கும். இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தும். அதை செய்யும்போது நமக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது வந்து சப்போர்ட் பண்ணும், பலன் கொடுக்கும். அதுதான் வந்து அந்த கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இந்த கிரகங்கள் இப்போ நகர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நிலையை நோக்கி போகின்றோம். இப்போ படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம், குழந்தைகள், வயோதிக நிலை அப்படின்ட்டுலாம் வருது இல்லையா? இதெல்லாம் இதனால தான். அப்போது ஒரு கிரகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருதுன்னு சொன்னால் அந்த இடம் வந்து வேலை பண்ண போகுது அப்படின்றது அர்த்தம். 7ஆம் இடத்திற்கு சூரியன் வரார் அப்படின்னு சொன்னால் இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய பொண்ணோ பையனோ அம்மா அப்பா வந்து கல்யாணத்துக்காக பேசுகிறாங்க, எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறதோ, அது கல்யாணம்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறதோ இப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னால் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்குது. பிறந்த ஒரு 17 நாட்கள் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் சூரியன் வந்து கடகராசியில் இருக்கும். அந்த 17ஆவது நாள் வந்து சிம்மத்துக்கு வந்துடும். அப்போ போயிட்டு பேரண்ட்ஸ் வந்து இந்த பிள்ளைங்க கிட்ட கல்யாண விஷயம் பற்றி பேசினா பார்க்கலாம், பிடிச்சிருந்தா சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இறங்கி வருவாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து அவங்கள வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால அந்த திருமண விஷயங்கள் சொன்னோம். அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்திற்கு வரார். அப்போ வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு நல்ல பேர் இருக்கணும் அப்படின்ற ஒரு அம்சம் அது இருக்கிறது. புதன் சாதகமாக இருக்கார், அதனால் பணவரவு இருந்து கொண்டு இருக்கும். பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம், திருப்தி அது உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும். கடன் வேணும்னாலும் கிடைக்கும், வரா கடன் இருந்தால் அது வசூல் ஆகும். ஒரு புது நபர் வந்து கான்ட்ராக்ட் உங்களோட சைன் பண்ணணுன்னா பண்ணுவார், ஒரு பார்ட்னர் வேணும்னா வருவார். இதெல்லாம் சாதகமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது என்ன? வழக்கம் போல் சுக்கிரன் தான். கடந்த மாதம் இந்த மாதம் 2 மாதமாகவே சுக்கிரனை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா நிறைய ஜாதகங்கள் நிறைய காலமாக பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் நீச்ச கிரகங்கள்னு சொல்லுவோம். அதில் ஒவ்வொரு நீச்ச கிரகம் ஒவ்வொரு மாதிரியான கெடுபலனை ஒருத்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இந்த சுக்கிரன் நீச்சமாயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது. எந்த இடத்துல ஆகிறாரோ அதற்கேற்ற மாதிரி, எந்த ஸ்தானத்திற்கு அதிபதியோ அதற்கேற்ற மாதிரி. ஆனால் பொதுவாக கலத்திரக்காரகன் பொதுவாக வந்து உலகியல் சுகங்கள், இன்பங்கள், ஆசை அபிலாஷைகள், உல்லாசங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் தான். போதனை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால் குரு தான். அப்போ அந்த வாழ்க்கையினாலே அனுபவிக்கிறது தானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு முறை பிறந்து வளர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிறது, 8ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா முடிந்த அளவிற்கு உங்களுடைய சொத்து, உங்களுடைய கௌரவம் இதை வந்து கட்டி காப்பாற்றணும். அதற்கு பின்னடைவு வரும்படியாக எதையும் செய்யக்கூடாது. இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த மாதம் வந்து திருமண விஷயங்கள், பிள்ளைகள் சம்பந்தமானது, வேலை சம்பந்தமானது அனுகூலமாக இருக்குது. மீனராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்க போகிறது. வளர்ச்சி அடைய போகிறீங்க. வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீடு, தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம்,
ப்ரைவேட் ஜாப்லேருந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்ற எண்ணம் இருந்தால் அந்த விஷயங்கள் கிடைக்கும். அதுபோல் வேலை பார்க்குறவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டா அந்த விஷயங்கள் பண்ணுறது. ஒரு பிரம்மச்சரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் திருமணம் ஆகிறது, குடும்பஸ்தனாக ஆகிறது. அப்படி எல்லா நிலையிலையும் வந்து அடுத்து இங்கேருந்து அடுத்து என்ன அப்படின்னு போகிறதுக்கான ஒரு மாதம்னு சொல்லலாம். 5ஆம் பாவத்தில் குரு அவர் ஆண்டுக்கோள் இருந்து உச்சபலம் அடைந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கார். அவரோடு புதன் போய் சேர்றார். புதன் வந்து 7ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதி. அப்போது 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்திற்கு வந்து அந்த இடத்துல ராசியாதிபதி குரு உச்சமடைந்து 5ஆம் ராசியை பார்க்குறார். என்ன ஆகுது? விருப்பப்பட்ட மாதிரி திருமண விஷயங்கள் நடக்கிறதுக்கான யோகமாக அதை சொல்லலாம். சூரியன் 5, 6ஆம் பாவங்களில் சந்திருக்கின்றார். 5இல் சூரியன் இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் செய்த பூர்வ புண்ணியம் வந்து உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் புதுசாக அது போல் தொடங்கக்கூடிய விஷயங்களில் பலன் கிடைக்கிறது. 6ஆம் பாவத்துக்கு சூரியன் வரும்போது என்ன ஆகும்னா ஒரு பயம் போயிடும். போட்டியை எதிரியை நினைத்து பயம் போயிட்டு நம்ம எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு பிறந்துடும். 4இல் செவ்வாய் இருக்கார். அவர் வந்து தன பாக்யாதிபதி. அப்போ வந்து நம்மளால் வந்து இது முடியும் அப்படின்ற எண்ணம் வரும். பணம் சேர்க்க முடியும். நம்மளால் வந்து ஒரு திருமணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையை நம்மளால் கொண்டு போகிற அளவுக்கு நமக்கு மெச்சூர்டு ஆகிட்டோம் நம்ம அப்படின்ற விஷயங்கள் வரும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பலனாக இருக்கிறது. மேலும் இந்த மாதத்தில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பலன் என்னென்னா பூர்வீக சொத்து அதை வந்து புதுப்பிக்கிறது. அந்த பூர்வீகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை இருந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வர்றது, அந்த அம்சம் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு பூர்வீகங்களில் பொதுவாக சொத்து விற்கணுன்ற ஒரு விஷயம், ஆனால் விற்க முடியாமல் இருக்கும். அதை வந்து விற்கிறதுக்கான யோகம் இருக்கிறது. பணம் ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் செலவு பிளான் பண்ணிக்கலாம். இந்த அம்சம் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறது. அப்போ பணம் வர்றதுக்கான வழி, அதே நம்ம சொத்து அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் செலவு பண்ணுறதுக்கான வழி அப்படின்னு சொல்லும்போது இது போல் முன்னேற்றம் கருதி நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். திருமணமும் ஒரு செலவு தான் இல்லையா, அதுவும் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் சாதகமான அம்சம். கவனமாக இருக்க வேண்டியது சுக்கிரன் 7ஆம் இடத்துல போய் நீச்சமடைகிறார். அப்போது 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமடைந்தால் கணவன் மனைவி வந்து விட்டு கொடுத்து போகணும். முதல்ல சொன்ன மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி திருமணம் இல்லையா, அதை பெற்றோர் தான் முன்னின்று செய்து வைக்கணும். நீங்களாகவே அதை ரொம்ப ஃபோர்ஸாக போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்புறம் பழகக்கூடியவர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய, எதிர்பாலினத்தவர்னால் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த மாதம் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல மாதமாக அமையும். ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரகநிலைகள், பயிற்சிகள், இந்த கிரகநிலை பயிற்சிகளை கொண்டு 12 ராசிகளுக்கும் கணித்த ராசி பலன்கள் இவற்றையெல்லாம் இதுவரை பார்த்தோம். இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய பிகின் பக்தி நேயர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.